ஆம், திருமாலின் உந்தியில் பிரம்மதேவன் தோன்றி இவ்வுலகம் அனைத்தையும் படைத்தான். விசாலமான இந்த உலகத்தில் தவம் புரிவதற்கு சிறந்த இடமாகவும் ஆரண்யங்களுக்கெல்லாம் அரசாகவும் விளங்குவது நைமிசாரண்யம். அந்த வனத்தை நோக்கி புராணங்களை சொல்லுவதில் வல்லவரான சூதமாமுனிவர் சென்று கொண்டிருந்தார். அந்த நைமிசாரண்யத்தில் வேதாங்களை ஐயந்திரப்பற்ற கற்று உணர்ந்தவர்களும் ஸ்ரீ ஹரிகதா சங்கீர்த்தன சீலர்களுமான சவுனகர் முதலான முனிவர்கள் ஆசார ஸ்ரீலர்களாய் சொரு புத்தியானம் செய்பவர்களாய் கூடியிருந்தார்கள். அவர்களை சேவிப்பதற்காகவே சூதமாமுனிவர் வந்தார். அவரை கண்டதும் சவுனகாதி முனிவர்கள் உற்சாகமடைந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்று நன்கு உபசரித்து உயர்ந்ததொரு தூய்மையான ஆசனத்தில் அவரை அமரச் செய்து பூஜித்து வணங்கினார்கள். அதன் பிறகு அங்கிருந்த அருந்தவ முனிவர்கள் அனைவரும் சூதமாமுனிவருக்கு அஞ்சலி செய்து, சூதமா முனிவரே, தங்களிடமிருந்து வைஷ்ணவ சைவ புராணங்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். பிரம்மனை குறித்த புராணங்களை ராஜசகுன புராணங்களாகவும், சிவனை குறித்த புராணங்களை தாமச புராணங்களாகவும், ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஒன்றையே தத்துவங்களை சொல்லும் தத்துவ புராணமாகவும் நாங்கள் கருதியிருக்கிறோம். ஆகவே விஷ்ணு சம்பந்தப்பட்ட உயர்ந்த ஒரு புராணத்தை தாங்கள் சொன்னால் அதை நாங்கள் கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம். தாங்களோ பகவானின் அம்சமாக விளங்கும் வேத வியாச முனிவரின் சீடர். அவர் தங்களுக்கு யாவற்றையும் ஓதி உணர்வித்திருக்கிறார். நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. தர்மார்த்த காம மோட்சம் எனப்படும் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வகை புருஷார்த்தங்களையும் கொடுப்பதாகிய சாத்வீகமானதொரு புராணத்தை தேவரீர் கருணை கூர்ந்து எங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுவே எங்கள் வேண்டுகோளும் விருப்பமும் ஆகும். மாமுனிவரே, உலகில் உயிரினங்களுக்கு பிறப்பும் இறப்பும் எந்த காரணத்தால் உண்டாகின்றன? ஜனனம் எடுத்து பூமியிலே வாழ்ந்து வளர்ந்து அனுபவமடைந்து மரணம் அடைந்த பிறகு எந்த செய்கையால் ஸ்வர்க்கமும் நரகமும் அடைய நேரிடுகிறது என கூறப்படுகிறது? எந்த காரணத்தால் தீராத நோய்கள் வருகின்றன? எப்போது பிரேத ஜன்மம் என்ற பூத பிரேத பைசா சாதி ஆவி பிறவிகள் தோன்றுகின்றன? எதனால் அத்தகைய ஜென்மம் நீங்கும்? எதனால் முக்தி என்ற மோட்சம் கிடைக்கும்? இவற்றையெல்லாம் எங்களுக்கு புரியும் வகையில் தாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று மிகவும் விரும்பி பணிவோடு கேட்டார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி சூதமாமுனிவர் தம் குருநாதரான வியர்ச மகரிஷியின் திருவடி தாமரைகளை தமது இதயத்தில் தியானித்து தன்னுடைய தலையின் மேல் தம்மிரு கைகளையும் குவித்து சர்வ ஜகத்காரனான ரக்ஷனுமான ஸ்ரீமத் நாராயணனை தொழுது வணங்கி பூஜித்து விட்டு சவுனகாதி முனிவர்களை நோக்கி, அந்த நேத்தம்மார்களே, அருந்தவ முனிவர்களே, யாவற்றையும் நன்குணர்ந்த நல்லவர்களே, நீங்கள் நல்லதொரு கேள்வியையே கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடையாக நான் ஒரு நல்ல புராணத்தை சொல்லுகிறேன். மனம் ஒருமிக்க கவனமாக கேளுங்கள். முனிவர்களே, தேவதேவனும் சர்வாந்தரியுமாகிய படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முப்பெருந்தொழில்களை விளையாட்டாகவே செய்பவனும் புருஷோத்தமனும் பரமபக்த சோபானுமான ஸ்ரீமத் நாராயணன் முன்பு ஒரு சமயம் பக்ஷிராஜனான ஸ்ரீ கருடாழ்வான் பணிந்து, இப்போது நீங்கள் என்னிடம் கேட்டது போன்றதொரு கேள்வியை உலக நன்மையின் பொருட்டு கேட்டான். அதற்கு ஸ்ரீமத் நாராயணன் தக்க விடையளித்தார். அந்த கதையை திருமால் கருடனுக்கு கூறியவாறே நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். பறவை வேந்தனான கருடன் ஸ்ரீ பரமாத்மாவை நோக்கி, ஓ ஜெகநாதா, பரந்தாமா, எள்ளுக்குள் எண்ணெய் போல எங்கும் நிறைந்துள்ள பராபொருளே, ஸ்ரீஹரியே, உலகத்தில் ஜீவர்கள் ஏன் பிறக்கிறார்கள்? அவர்கள் மரணமடைந்த பிறகு என்ன காரணத்தால் ஸ்வர்க்க நரகங்களை அடைகிறார்கள்? எந்த பாவத்தால் ஜீவர்கள் மரித்த பிறகு பிரேத ஜென்மத்தை அடைகிறார்கள்? எந்த புண்ணியத்தை செய்தால் அந்த ஜென்மம் நீங்கும்? எந்த கர்மத்தால் நிரதிசிய இன்ப வீடான தேவரீரின் உலகை அடைவார்கள்? முன்பு செய்த பாவங்களை மரண காலத்தில் எவ்வாறு நீக்கிக் கொண்டு நல்லுலகம் அடையலாம்? எத்தகைய கர்மாங்களால் பாவங்கள் நிவர்த்தியாகும்? இறக்கும்போது யாரை நினைத்தால் நற்கதி கிடைக்கும்? இவற்றையெல்லாம் அடியேனுக்கு தெளிவாக கூறியருள வேண்டும் என்று வேண்டினார்.
ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியானவரும் எல்லோர் மனதிலும் புகுந்து அனைத்தையும் பார்க்க வல்லவரும் எல்லா செயல்களுக்கும் காரணமாகியவருமான ஸ்ரீ ஹரிபகவான் புன்னகையுடன் பறவை வேந்தனை நோக்கி கூற ஆரம்பித்தார். கருடனே, நீ நல்லதொரு கேள்வியை கேட்டுவிட்டாய். அதையும் நல்ல முறையில் கேட்டாய். நீ கேட்டவைகள் அனைத்துமே உலகினருக்கு புரியாத இரகசியங்கள். அவற்றை நாம் கூறுவோம், கவனமாக கேள். எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாளில் இறப்பது நிச்சயம் என்பதை ஒரு மனிதரும் நினைப்பதில்லை. உலகில் பிறந்துவிட்டது உண்மை என்பது போல இறத்தலும் உண்மை என்று நினைப்பவன் கோடியில் ஒருவனாவது இருக்கிறானா இல்லையா? உயிர்களை கவர்ந்து செல்லும் யமன் என்று ஒருவன் இருக்கிறான் என்றும் வாழ்வின் இறுதி காலத்தில் அவனை நினைத்து பயப்பட்டே ஆக வேண்டும். இன்றைய பொழுது போய்விட்டது, நேற்றைய பொழுதும் போய்விட்டது, இதுபோல் நாளாக நாளாக நமது வாழ்நாள் வீணாக போகிறதே, யமன் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து பயந்தாவது ஒரு நல்ல தர்ம காரியங்கள் இயற்றி அறநெறிப்படி வாழ்வான். ஒருவன் தனக்குரிய கர்மங்களை ஒழுங்காக செய்து வருவானாகில் அக்கருமங்களே அவனை காப்பாற்றும். இந்த குலத்தில் பிறந்தவன் இந்த மரபுப்படி இத்தகைய கர்மங்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கருடா, அத்தகைய குலச்சார தர்மங்களை உணர்ந்து ஒருவன் தான் பிறந்த குலத்திற்கு ஏற்ற கர்மங்களை செய்வதோடு மேலும் கீழும் செல்லாமல் உரிய கர்மங்களையே எவன் ஒருவன் முறைப்படி செய்கிறானோ அவனே எல்லாவிடத்திலும் மேன்மையடைவான் என கூற ஆரம்பித்தார். பிரம்மர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர் என 4 வருணத்தார் இருக்கிறார்கள் என்றும் அவர்களில் பிராமணருக்கு ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்ற 6 கர்மங்கள் உள்ளன என்றும், சத்திரியருக்கு ஓதல், வேட்டல், ஈதல், உலகோம்பல், படைப்பயிற்றல், பொருதல் என்ற 6 வகை கர்மங்கள் உண்டு என்றும், வைசியருக்கு ஓதல், வேட்டல், பொருளீட்டல், ஈதல், பசுக்களை காத்தல், ஏறுழுதல் என 6 கர்மங்கள் உண்டு என்றும், சூத்திரருக்கு ஓதல், முன்னவருக்கு பணியாற்றல், பொருளீட்டல், உழுதல், பசுக்காத்தல், வேட்டல் முதலிய 6 கர்மங்கள் உண்டு என்றும், ஓ கருடா, அவரவர் குலமரபுக்குரிய ஒழுக்கப்படி நடப்பதே அவரவருக்கு பெரிய தவமாகும். அத்தவத்திலிருந்து வலுவாது ஒழுங்காக வாழ்பவர் எவரோ அவரே போகத்தையும் யோகத்தையும் ஒருங்கே அடைந்து நெடுநாள் வாழ்ந்து இறுதியில் தமக்குரிய உலகை அடைவார்கள். ஆகையால் யாவரும் தத்தமக்கு உரிய ஒழுக்கத்தில் நிலை நிற்பதே சிறப்பாகும். யாவாராயினும் எந்த பொருளையும் விரும்பல் ஆகாது. எத்தகைய தவத்தையும் அத்தகைய இச்சையை கொடுத்துவிடும். அவாவை ஒழித்து பற்றற்றவர்களே பேரறிஞர்கள் ஆவார் என்று திருமால் திருவாய் மலர்ந்தருளினார். ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி கூறியவற்றை கருடன் மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான். பிறகு ஸ்ரீ வாசுதேவன் கருடை நோக்கி கூறலானார். பறவைகளுக்கு அரசே, உலகில் 84 லட்சம் யோனி பேதங்கள் உள்ளன. அவை அண்டசம், உற்பிசம், சராயுசம், சுவேதசம் என 4 வகையில் உள்ளன. அந்த 4 வகையில் அண்டஜம் என்ற வகையில் முட்டையிலிருந்து 21 லட்சம் பறவைகள் முதலியன தோன்றின. பூமி நின்று தோன்றினவாகிய உற்பிச வகையில் 21 லட்சம் மரம், செடி, கொடி முதலியன தாவர வகைகள் தோன்றின. கருப்ப பையில் இருந்து தோன்றுவதற்கான சராயுசம் என்ற வகையில் 21 லட்சம் மனிதர் முதலானவர்கள் தோன்றினர். வேர்வையிலிருந்து கொசு முதலியவைகளும் தோன்றி 21 லட்சமாகின. கருடா, பிறவிகள் அனைத்திலும் மானுட பிறவி கிடைப்பது அரிதினும் அரிது. அந்த மானிட பிறவியே புண்ணிய பிறவியாகும். பொருள்களை பார்ப்பதற்குரிய கண்களும், விஷயங்களை கேட்பதற்குரிய காதுகளும், இனிமையை உணர்வதற்குரிய நாக்கும், வாசனைகளை அறிவதற்குரிய நாசியும், காமவின் பந்துக்குரிய மெய்யும் அதாவது உடம்பும் நம்மை தீமை பகுத்து உணர்வதற்கு உணர்வும் இருப்பதால் மானிட பிறவியே சிறப்புடையது. அம்மானிடரில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4 ஜாதியர் உள்ளனர். ஆடைகளை வெளுக்கும் வண்ணரும், தோல் தைப்பவரும், நாட்டியமாடுவோரும், ஓடம் விடுவோரும், கம்மலாரும், நுழைஞரும், வேடரும் ஆகியவர்கள் சூத்திர ஜாதியிலும் அடுத்த ஜாதியாராவார். உணவு, உறக்கம், அச்சம், புணர்ச்சி ஆகிய இவை அனைத்தும் எல்லா உயிரினங்களுக்கும் உரிய இயற்கையாக உள்ளன. ஞானம் மட்டும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அல்ல. சில தேசங்களில் மக்கள் ஒரே காலுடையவராகவும், சில தேசங்களில் 2 கால்களை உடையவர்களாகவும், சில தேசங்களில் அநேகம் கால்களை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள்.
கிருஷ்ணசாரம் என்ற கருப்பு நிறமுடைய மான்கள் எந்த பூமியில் வசிக்கின்றனவோ அந்த பூமியே புண்ணிய பூமியாகும். அந்த பூமியில் தேவர்களையும் முனிவர்களையும் பிதுர்களையும் புஜிப்பவர்களுக்கு நன்மை மிகவும் உண்டாகும். அந்த புண்ணிய பூமியிலேதான் 30 முக்கோடி தேவர்களும் எப்போதும் சாந்தியத்தியமாக இருப்பார்கள். கருடனே, பூத பிரேத பைசாசதிகளில் ஆவியுருவம் மட்டுமே உண்டு. அவற்றில் தேகம் பெற்ற ஜீவர்கள் சிறப்புடையவர்கள். அந்த ஜீவர்களில் பசு பக்ஷி பிறவிகள் எடுத்து சிறிது அறிவோடு ஜீவிக்கும் தேதிகள் சிறப்புடையன. அவற்றை விட மனிதர் சிறப்புடையவர்கள். அம்மானிடருள்ளும் பிராமணர்களின் மிகவும் சிறப்புடையவர்கள். அப்பிராமணர்களிலும் உபசார வழக்கமாக வாழ்க்கை நடத்தாமல் லௌஷீக அகடவேட சாமர்த்திய சலக்குகளில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு வேதார்த்தங்களை உள்ளபடி கற்றுணர்ந்தவர்கள் சிறப்புடையவர்கள். அத்தகைய மானுட பிறவியை அடைந்து நல்ல வினைகளை செய்து நல்ல உலகத்தை அடையாமல் நரகலோகத்தில் தள்ளக்கூடிய தீய செயல்களை புரிந்து அத்தகைய உயர்ந்த மானிட பிறவியையே வீணாக்குபவர்கள்தான் உலகில் மிக பலராக இருக்கிறார்கள். புண்ணியத்தால் அடைந்த அந்த மானுட பிறவியால் பாக்கியம் அடையாதவர்கள் தமக்குத்தானே வஞ்சனை செய்து கொள்பவர்களாவார். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை எனப்படும் 3 ஆசைகளால் மயக்கமுற்று செய்ய தகாதவற்றை செய்து தன் மனசாட்சிக்கும் மனிதாபிமான உணர்வுக்கும் மாறுபாடான தீய செயல்களை செய்து தர்மங்களை அறியாமல் உழல்பவன் எவனோ அவன் மிருகங்களுக்கு ஒப்பாவனை அல்லாமல் தன்னை போன்ற மனித வர்க்கத்தினரோடு ஒப்பிடத்தக்கன வல்லான். அவனைவிட தீயவன் ஒருவனும் இல்லான். ஆசை பெருக்கத்தால் ஆசையானது பேராசையுமாகுமையில் அறிவுணர்வும் அன்புணர்வும் அறநெறி வாழ்வும் வளராது. பேராசையால் பிணிக்கப்பட்ட மனிதன் தன் பேராசை மிக்க மனதாலேயே இவ்வளவு அவ்வளவென அளவு எதுவும் இல்லாமல் நிறைய கிடைத்தாலும் இன்னும் வேண்டும், இதைவிட அதிகம் வேண்டும் என்று அலைவானே தவிர தனக்கு கிடைத்ததை கொண்டு ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான். அத்தகையவனுக்கு ஒரு 100 பொன் கிடைத்தால் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட மாட்டான். 1000 பொன் வேண்டுமென்று இச்சிப்பான். 1000 பொன் கிடைத்தால் இன்னும் 1000 பொன் வேண்டும், 1,00,000 பொன் வேண்டும் என்று பேராசை கொள்வான். ஒரு தேசத்தின் பகுதியை தனதாக்கிக் கொள்ள இச்சிப்பான். பிறகு சக்கரவர்த்தியாக இச்சிப்பான். இவ்வாறு அவனுடைய ஆசை வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை என பெருகி கொண்டே செல்லும். அவன் மனித தன்மையையே இழந்து விடுவான். மிகவும் குழப்பத்துக்கு ஆளாவன். அறிவு சரிவர வேலை செய்யாமல் ஆசையுணர்வே அதிகமாகும். தன்னாசை நிறைவேற தான் அடைய இச்சிக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்குமாக சுயநலக்காரனாக மாறுவான். அக்கிரமங்காரனாக பலருக்கு துரோகம் செய் மனதை அடக்கி சுதந்திரமாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனே எல்லா வகையான நன்மைகளுக்கும் உரியவனாவான். சுதந்திரமில்லாதவன் பாலிய பருவத்தில் தாய் தந்தையரது சொற்கேட்பவன் எவனோ பருவத்தில் மோட்ச ஸ்திரீக்கு மூதேவியாகிறவளின் கட்டளைக்கு பணிந்து அவள் கட்டளைகளை தலைமேல் தூக்கி நடப்பவன் வயோதிக பருவம் வந்ததும் தன் புத்திரர் பௌத்திரர்கள் துணிந்து கிளப்பினமே வாய்த்திரவாமல் வெறுமனே விழுந்து கிட என்று இழித்தும் பழித்தும் அதட்டியும் பேச்சும் ஏச்சுமொழியை கேட்டு மனம் பொறுமி கிடப்பான். ஆகையால் கல்வியும் வித்தையும் கற்றுணர்ந்தவனே ஞானலும் மெய்யறிவு இல்லாவிட்டாலும் பெண்ணை போல என்றுமே சுதந்திரமில்லாதவனாக கிடப்பான். கருடனே, கேட்பதாலும் ஸ்பர்ஷ உரிவனாலும் பார்வையினாலும் நாவின் ருசியாலும் முகரும் நாசியாலும் நாசமடைவதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. புள்ளிமானானது புல்லாங்குழலின் இசையை கேட்டு மயங்கி தான் இருக்கும் இடத்தை விட்டு அசையாமல் இருந்து வேடனார் பிடிக்கப்படுவதால் அந்த புள்ளிமான் காதால் கெடுவதாகும். புணர்ச்சியை விளைந்த ஆண் யானை ஒரு பெண் யானையை பின்தொடர்ந்து சென்று யானை வேட்டைக்காரர்கள் தோண்டிய பழுகுடியில் விழுவதால் அந்த யானை ஸ்பரிச இன்பத்தால் கெடுவதாகும். வீட்டிற்பூச்சிகள் மழை காலத்தில் எரியும் விளக்கை கண்டு கனிந்திருக்கும் நல்லதொரு கனி என்று நினைத்து அதில் பாய்ந்து விழுந்து எரிகின்ற விளக்கின் ஜுவாலையில் விழுந்து எரிந்து தீந்து போவதால் அது கண் பார்வையால் கெடுவதாகும். தேனீக்கள் தேன் சுவையை விரும்பி தம் கூட்டிலே தேனை சேர்த்து அதில் தங்கியிருக்கும் போது தேன் சேகரிக்கும் வேடர்கள் தீயால் கொளுத்தி தேனீக்களை விரட்டியும் சாகடித்தும் தேனை கவர்ந்து செல்வதால் அத்தேனீக்கள் நாவால் கெடுவதாகும். தூண்டில் முள்ளின் முனையில் கோர்த்த மண்ணுள்ளி புழுவின் இறைச்சியின் துர்நாற்றத்தை விரும்பிய மீன்
அதை பற்றி இழுத்து தூண்டில் முள் நெஞ்சில் செருகி துடிதுடித்து மடிவதால் அந்த மீன் நாசிப்புலனால் கெடுவதாகும். இவ்வாறு ஓர் இந்திரிய உணர்வினாலேயே ஒவ்வொரு ஜீவராசிகள் நாசம் அடையும் போது பஞ்ச இந்திரிய இச்சைகளுடைய மனிதன் அடையக்கூடிய கேடுகள் கொஞ்சமாக இருக்காது என்பதில் ஏதேனும் சந்தேகம் உண்டாக முடியுமா? இல்லற வாழ்வின் சுக துக்கங்களில் எது அதிகமாயினும் பெண்டு பிள்ளைகள் அதிகமாகி பந்த பாசத்தால் கட்டுண்ட மனிதன் நிம்மதியடைய மாட்டான். பாலியனாயினும் யுவனாயினும் விருத்தனாயினும் நாட்கள் கழிந்து செல்வதையே கணித்து கொண்டிருக்கிறான். அவன் இருப்பதை உணர்ந்து நடப்பவன்தான் எல்லை. உலகில் மனிதன் பிறந்தே இறக்கின்றான். யாரிடமும் சொல்லாமல் கேளாமல் வந்து பிறப்பதைப் போலவே பெண்டு பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் பொருளாசையால் தேடிய பொருள் மண்ணாசையால் தேடிய மண் மாளிகை ஆகிய அனைத்தையும் விட்டு உற்றோரும் உறவினரும் பெற்றவர்களும் பார்த்திருக்க சொல்லியது சொல்லாமலேயே மனிதன் மாண்டு விடுகிறான். பெற்றோர்கள் பெண்டு பிள்ளைகள் ஆகியவர்களில் ஒருவரும் தனக்கு துணையில்லாமல் தான் ஒருவனாகவே அவன் எப்படி பூமியில் தனியாளாக பிறந்தானோ அப்படியே அவன் மட்டும் தனியாளாகவே மடிந்து போகிறான். ஒருவன் இறந்தவுடன் அவன் உடலை காஷ்டம் போல பூமியில் கிடத்தி உற்றாரும் உறவினரும் எல்லாருமாக சேர்ந்து ஆ ஊ என்று அழுது அரற்றுவார்கள். அவ்வாறு அவர்கள் அழுது புலம்புவதால் செத்தவன் அடையும் பயன்தான் என்ன? பொய்யான பத்திரங்கள் எழுதுதல், பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், வழிப்பறி செய்தல், கொலை புரிதல் முதலிய தீய தொழில்களை புரிந்த ஒருவன் பொருளை சம்பாதிக்க அவனை சார்ந்த அனைவருமே அவன் சம்பாதித்த பொருள்களை உரிமையுடன் அனுபவிப்பார்கள். பொய் ஓலை எழுதலாகிய அத்தகைய தீய செயலை செய்தால் வருகின்ற கொடிய பாவத்திலும் பொருள்களை அனுபவிகளுக்கு பங்கு ஏதேனும் உண்டோ என்றால் ஒரு சிறிதும் இருப்பதில்லை. எனவே ஒருவன் செய்யும் பாவம் அவனை மட்டுமே சேரும். ஆனால் அவன் சம்பாதித்த செல்வங்களை அவனுடைய உற்றாரும் உறவினரும் அனைவருமே கண்டு உண்டு மகிழ்வார்கள். எனவே வாழும் காலத்தில் பிறருக்கு தான தர்மங்கள் செய்வதிலும் கோதானம் செய்வதிலுமே தன்னுடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும். தான் சம்பாதிக்கும் பொருள்களை நேர்வழியில் சம்பாதிக்க வேண்டும். பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும். இவ்வாறு செய்வதாலேயே இறந்த பிறகு நல் உலகை அடைய முடியும். இல்லையெனில் நரகத்தை அடைவதற்கும் யம தர்ம ராஜனை சேர்வதற்கும் பல துன்பங்களை கடக்க வேண்டியிருக்கும். இருப்பதிலேயே கோதானம் மிகவும் சிறந்த தானம். அத்தானத்தை உரியவர்களிடம் நல்முறையில் செய்தாலே நாம் நரக வாசலையும் சொர்க்க வாசலையும் மிகவும் நல்முறையில் அடைய முடியும் என்பதை உணர்ந்து தர்மம், தானம், தவம் முதலியவற்றை செய்தாலும் அவை ஒரு சிறிதும் பயன்படாமல் போகாமல் முக்திக்கு சாதனமான பரம பக்தியையாவது பிரபக்தி மார்க்கம் எனப்படும் தேவ சேவைகளையும் செய்தும் தான தர்மங்களை செய்வதும் உத்தமமாகும். மேலும் அந்த தான தர்மங்களை செய்யும் பொழுது யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் பார்த்து செய்ய வேண்டும். இதுவே மனிதன் நல்வழியில் செல்வதற்கும் தான் இறந்த பிறகு முக்தி அடைவதற்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும்.